ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுக்கு முக்கிய காரணமாகவே சேகர் பாபு இருக்கிறாருன்னு துர்கா ஸ்டாலின் நம்புறாங்க. துர்கா ஸ்டாலின் தான் அவர் கமலாலயத்துக்கு இது நம்ம அறிவாலயத்துக்குள்ள சேர்க்கவே கூடாதுன்னு உத்தரவிட்டதே துர்கா ஸ்டாலின் தான். ஏன்னா திமுகவிலே அதிக மன உளைச்சல் இருக்குது அவங்க தான். ராகுல் காந்தி அவர் பேசினாரா, சோனியா காந்தி அவர் பேசினாரா அப்படிங்கறதுதான் ஸ்டாலின் முதல்ல கேட்டுக்கணுமே தவிர, இன்னமும் கூட மோடி, மத்திய அரசு, ஒன்றிய அரசு இவர் சொல்லி கொண்டு இருந்தாக்கா இந்த எதிர்கட்சி அந்தஸ்து கூட வருங்காலத்தில் இல்லாம தான் போகும். விஜய் ஒரு பேன் இண்டியா நடிகர். அவருடைய படம் உங்களுக்கு தெரியும். ஆமாம், அதுக்காக தான் கூட்டம் கூடுங்க. ஏங்க சன்னி லியோனுக்குலாம் கூட்டம் கூடலாம் இவருக்கு பெருசாக கூடலைங்க. கேரளாவில் ஒரு நகை கடையை திறக்க போகும்போது சன்னி லியோனுக்கு கூட்டம் கூட 2 பேர் கூட்டத்தில் மிதிப்பட்டு செத்து போயிட்டான். சன்னி லியோன் நடிகர்னா பார்க்க தான் வருவாங்க. அது கர்நாடகாவாக இருந்தாலும் உங்களுக்கு கேரளாவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நடிகர்னா யாரும் நான் கூட தான் போய் பார்ப்பேன். இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னால் நான் கூட தான் போய் பார்ப்பேன். இன்னைக்கு கூட அந்த மூகாம்பிகை கோயில்ல வாழை பரிசா கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எதை சார்ந்து கொடுக்குறாரு? நம்பிக்கை சார்ந்து தானே கொடுக்குறாரு. ஜெயிச்ச உடனே எங்க போறாரு நேரா? விஜய் தனது நண்பர். இப்போ விஜய் பார்த்தா அவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கும், நான் தானும் ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்எல்ஏ ஆன பிறகு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா மினிஸ்டர் ஆகணும். யார் பார்த்து வந்திருக்கோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திரையுலக நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே விஜய் பார்த்தா நீ ஒரு ஆசை வரும். அதே ஆசை தான் அவருக்கு வந்திருக்கு. விஜய் வர நிறைய செஞ்சிட்டு இருக்காரு. விஜயை காட்டிலும் நலத்திட்டங்கள் நிறைய, அது ஊனமுற்றவர்கள் நிறைய செய்த ஆள்னு பார்த்தீங்கன்னாக்கா ராகவா லாரன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆப்டான நபர் தான். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு அறிவாலயமே அலற அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள், சிஎம் சார் கொஞ்சம் பதில் சொல்லுங்க சார், எங்க ஆட்சியில் இப்படி இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன சார் இப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. மகளிர் அணி ஆலோசனை கூட்டமே அப்படியே ஒரு குதூகலமான ஒரு நிகழ்ச்சியா இன்னைக்கு நடத்தியிருக்கு திமுக. ஆனாலும் கட்சிக்குள்ள இருந்து ஒரு 4-5 பேர் வெளியேறுவதாக, முக்கிய தலைகள் வெளியேறுவதாக ஒரு செய்திகள் வெளியாகிக்கிட்டு தான் இருக்கு. துரைமுருகனை இன்னைக்கு உள்ள அலோ பண்ணவே இல்லை, யாருமே கண்டுக்கலன்னு சொல்லிட்டு அவரு திரும்ப ரிட்டர்ன் போயிட்டாரு. சேகர் பாபுவை நீ உள்ளேயே வராதுன்னு சொல்லிட்டாங்க. KN நேருக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. இதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக எந்த நிலையில இருக்கு? இல்லை, திமுக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்கிறார்கள், அதுதான் உண்மை. அதாவது இது வரைக்குமே தினதர தோல்வி அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. கலைஞர் இருக்கும்போது நிறைய தடவை தோல்வி சந்திச்சிருக்காங்க. ஒரு நாளும் ஆய்வு கூட்டம் நடத்தினது ஏன் தோத்தோங்கிற ஆய்வு கூட்டத்தை கலைஞர் இதுவரை நடத்தினதே கிடையாது. முதல் தடவை திமுகவோட சரித்திரத்தில் நாங்கள் ஏன் தோற்றோம் என்று ஒரு ஆய்வு குழுவை கூட்டி ஒரு 5 பேர் குழுவாக அமைத்து ஆய்வு பண்ணுறாங்கிறது இதான் முதல் தடவை. அவங்க இதுக்கு முன்னாடி அது பண்ணதே கிடையாது. தோல்வியை ஒப்புக்கொள்கிறோம், நாங்கள் தோல்வியிலிருந்து மீண்டு எழுவோம், இப்படி தான் கலைஞர் பேசியிருக்கிறார். தவிர இப்படி ஒரு தோல்விக்கு இப்படி ஒரு ஆய்வு இது வரைக்கும் நடத்தினதே கிடையாது. 38 பேர் கொண்ட குழுக்கள் ஆய்வு நடத்தியிருக்காங்க. இது வரைக்கும் இது மாதிரி நடத்தினதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிற. அப்போ அந்த ஆய்வில் முக்கியமானது என்ன சொல்றாங்கன்னா, நாம் கணிக்க தவறி விட்டோம். விஜயை கணிக்க தவறி விட்டோம். விஜயை கணிக்க தவறி விட்டோம்னா அது யார் தப்பு? முன்னோடிகளோட, மூத்த முன்னோடிகளோட தப்பு. அந்த மூத்த முன்னோடிகள்னா யாரு? KN நேரு வருவார், அதில் உங்களுக்கு துரைமுருகன் வருவார், பொன்முடி வருவார், சேகர் பாபு வருவார். ஏன்னா சென்னையில் வாஷ் அவுட் 2 தொகுதி மட்டும்தான். அப்போ அதுக்கு மொத்தம் சென்னைக்கு பொறுப்பாளர் யார் இருக்கா? சேகர் பாபு இருக்காங்க. அதுவும் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுக்கு முக்கிய காரணமாகவே சேகர் பாபு இருக்கிறாருன்னு துர்கா ஸ்டாலின் நம்புறாங்க. துர்கா ஸ்டாலின் தான் அவர் கமலாலயத்துக்கு இது நம்ம அறிவாலயத்துக்குள்ள சேர்க்கவே கூடாதுன்னு உத்தரவிட்டதே துர்கா ஸ்டாலின் தான். ஏன்னா திமுகவிலே அதிக மன உளைச்சல் இருக்குது அவங்க தான். ஏன்னா அவங்க வேண்டாத கோவில் கிடையாது, போகாத தெய்வம் கிடையாது. அவங்க முழுக்க அவருக்காக போன தடவை மாதிரியும் நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு சும்மா கண்ணீர் அழுதாங்க இல்லையா, அதே ஒரு சீனை இந்த தடவை கிரியேட் பண்ணலாம்னு நினைச்சாங்க. ஆனால் அதுக்கு மக்கள் மிகப்பெரிய ஒரு தோல்வி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால தான். அது மட்டும் இல்லாமல் முழுக்க இனி திமுக உதயநிதி பக்கம் வந்துருச்சு. அதனால உதயநிதிக்கு முழு பவர் கொடுத்துட்டாங்க. இனி உதயநிதி தான் எதிர்கட்சி தலைவர். உங்களுக்கு தெரியும், எதிர்கட்சி தலைவராக இனி உதயநிதி தான் இருக்கிறாரு. முழு பவரை இப்போ அவர் கையில் எடுக்கிறார். அவர் வளர்ச்சிக்கு தடையாக யாரெல்லாம் மூத்த நிர்வாகிகள் இருக்காங்களோ, யாரெல்லாம் இந்த சிறு மன்னர்களாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மன்னர்கள் எல்லாரையுமே ஒழிக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். புது ரத்தத்தை பாய்ச்சணும், இள ரத்தத்தை பாய்ச்சணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு துரைமுருகன் இப்போ இல்லை, முதல்ல இருந்தே ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பொன்முடி ஆல்ரெடி உங்களுக்கு பதவி கொடுங்கலாம் தெரியும், அமைச்சர் பதவி கொடுங்கிறது தெரியும். அதே போல தான் KN நேரு இவர் அன்பில் பொய்யாமொழி மகேஷை தோற்கடித்திருக்கிறார்.
ஆமா. அவர் 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 ஜெயிச்சது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் டிரைவரோ சொந்தக்கார யாரோ ஒருத்தர் நிக்க வச்சு அவருக்கு பணம் ஃபண்டு எல்லாமே கொடுத்து அவரை தோக்கடிச்சது காரணமே கே.என். நேரு தான். அந்த ஒரு குற்றச்சாட்டும் அவர் மேல இருக்கு. அப்ப கட்சிக்குள்ளேயே இருந்துட்டு கட்சிக்கு துரோகம் செய்யக்கூடிய இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். அவரை அப்புறப்படுத்தினா மட்டும்தான் இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு தாவேக்காக ஓட்டு போட்டது முக்கால்வாசி யாருன்னு பார்த்தா இளைஞர்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அந்த இளைஞர் சக்தி இருக்கணும்னா இந்த மாதிரி பெருசுங்களாம் வச்சுட்டு இருந்தா லாய்க் பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க, புது ரத்தத்தை பாதிக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு மகளிர் அணி கூட்டத்தில் கூட அவங்க முக்கிய அஜெண்டாவா வைக்கக்கூடியது இளைஞர்களும் மகளிர் அணி தான் தாவேக்காவை எதிர்க்கக்கூடிய சக்தியாக, அந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு விஷயங்களை நம்ம கொண்டு வரக்கூடிய சக்தியாக அவங்க பாக்குறாங்க. இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்திற்கு வந்து தமிழக முதல்வர் சென்றிருக்கிறார். கரூர் விவகாரத்திற்கு பயந்து கொண்டுதான், சிபிஐக்கு பயந்து கொண்டுதான் வந்து இவர் வந்து மோடியை போய் சந்தித்திருக்கிறதாக வந்து ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா நிஜமாகவே அதற்காக தான் அவர் போயிருப்பாரா பயந்துட்டு? இல்ல இவர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகவே மாட்டாரு. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனாதான் தமிழகத்திற்கு தேவையான நிதிகளையும் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களையும் கேட்டு பெறணும். ஏன்னா நிதி ஆயோக்கு தான் முக்கியம். அங்கதான் உங்களுக்கு வந்துட்டு முக்கியமான முடிவுகள்லாம் அங்கதான் எடுப்பாங்க. ஒரு உங்களுக்கு எந்த மாதிரியான நிலுவைத் தொகை இருக்கு, உதாரணமாக இவர் போய் கேட்டிருக்காரு. இவர் கேட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காரு, எங்களுக்கு வந்து கல்வி நிதி வந்துட்டு நீ 3000 சில்லற கோடி நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க, நிபந்தனை இல்லாமல் எங்களுக்கு அந்த கல்வி நிதியை நீங்க விடுவிச்சு கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய கோரிக்கைகளோட அவர் போயிருக்காரு. அப்போ இது வரைக்கும் இந்த மாதிரி கோரிக்கைகளோட இவர் போனது கிடையாது, ஸ்டாலின் போனது கிடையாது. இங்க உட்காந்துட்டே எங்களுக்கு அதை பண்ணல, எங்களுக்கு இதை பண்ணல, எங்களுக்கு அதை கொடுக்கல, எங்களுக்கு இதை கொடுக்கலன்னு இங்க உட்காந்துட்டே தான் தவிர அவர் இத்தனை 5 வருஷத்துல 2 முறை மட்டுமே நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு. 3 முறை அவர் போகவே இல்லை, ஏதோ காரணத்தை சொல்லி போகவே இல்லை. அது மட்டுமல்லாமல் இவர் போனதப்ப நரேந்திர மோடி மட்டும் சந்திக்கல, சோனியா காந்தியை சந்திச்சிருக்கிறார், ராகுல் காந்தியை சந்திச்சிருக்கிறார். இவர் என்ன கேட்டுக்கணும் அப்படின்னாக்கா, காவிரி நீரை நீங்க பெற்று தருவதற்கு அங்க பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ ஜூன் 12ஆம் தேதி திறந்திருக்கணும், காவிரி நீரை வந்து மேட்டூர்ல திறந்திருக்கணும். ஆனா இது திறக்கலன்னும் போது குறுவை சாகுபடி பாதிக்கப்படும். இந்த குறுவை சாகுபடி பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக 135 கோடி ரூபாய் தொகுப்பை இன்னைக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த தொகுப்பு ஒதுக்குவதற்கு பதிலாக தண்ணீர் திறந்து விடக்கூடிய அரசாங்கம் யார் இருக்கா? கர்நாடக அரசாங்கம் இருக்கு. அப்ப கர்நாடக அரசாங்கத்துல யார் இருக்கா? காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கு. இப்ப காங்கிரஸ் அரசாங்கத்துடைய முதலமைச்சரை மாத்த தெரிஞ்ச ராகுல் காந்திக்கு தண்ணி விடுன்னு சொல்றதுக்கு தெரியாதா? இல்லையா? இப்போ முதலமைச்சரை சொன்னவனே மாத்திராங்களா இல்லையா? சீதாராமையா சொன்னவனே ராஜினாமா பண்ணிட்டு டி.கே. சிவகுமார் முதலமைச்சரா பொறுப்பேற்கிறாரு. இது யார் சொல்லி செய்யறாங்க? ராகுல் காந்தி சொல்லி செய்யறாங்க. அப்ப அதே ராகுல் காந்தி தமிழகத்துக்கு தண்ணி திறந்து வருவதற்கு டி.கே. சிவகுமார் நடவடிக்கை எடுக்க வேணும், நீங்க மேகதாதுல அணை கட்டாதீங்க, அது தமிழக மக்களையும் பாதிக்கும், நம்ம தமிழகத்துல டிவிக்கு கூட இப்ப நம்ம கூட்டணியில் இருக்கோம், இது வரைக்கும் 35 கால அரசியல் வரலாற்றுல நமக்கு கூட்டணியில இடமே கொடுக்கல, மந்திரி சபையை கொடுக்கல, இவங்க கொடுத்துருக்காங்க, அதுக்காகவாவது நீங்க தண்ணியை திறந்து விடுங்க, மேகதாதுல அணை கட்டாங்கன்னு சொல்லணும். ஆனா மாறாக டி.கே. சிவகுமார் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு திமுக போயிருச்சு, தாவேக்கா வந்துருச்சு, தாவேக்கா நாங்க என்ன சொன்னாலும் கேட்கும், ஏன்னா எங்க கூட கூட்டணியில் இருக்காங்க, ராகுல் காந்தி சொன்னா தாவேக்கா கேட்டுக்கும், தமிழக அரசு இப்போது இருக்கக்கூடிய அரசு எங்களுக்கு சாதகமான அரசு, இந்த நேரத்தில் நாங்க மேகதாது அணையை கட்டி முடிச்சிருவோம், எங்களுக்கு பெருசா வந்து எதிர்ப்பு இருக்காதுன்னு சொல்றாரு. அப்ப இது என்ன மாதிரியான நிலைப்பாடு? அப்ப ஸ்டாலின் அவர்கள் முதலில் கேட்க வேண்டியது இந்த கேள்வி, நீங்க தோத்த பிறகு இன்னும் மோடியை போய் பாக்குறேன், சிபிஐ விசாரணை இப்படிலாம் பேசக்கூடாது. அவர் பொறுப்புள்ள ஒரு எதிர்கட்சி தலைவருடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் முதல்ல கேட்க வேண்டியது, இன்னைக்கு பிரச்சனை என்ன? இன்னைக்கு தண்ணி இல்லை, காவிரியில் தண்ணி அவன் திறக்கல, இங்க மேட்டூர்ல தண்ணி திறந்து விட முடியல. அப்ப அதற்கு என்ன பலன்? அப்ப அதுக்கு என்ன பேசணும்? ராகுல் காந்தி இவர் பேசினாரா? சோனியா காந்தி இவர் பேசினாரா? அப்படிங்கிறதுதான் ஸ்டாலின் முதல்ல கேட்டுக்கணுமே தவிர, இன்னமும் கூட மோடி, மத்திய அரசு, ஒன்றிய அரசு இவர் சொல்லி கொண்டு இருந்தாக்கா இந்த எதிர்கட்சி அந்தஸ்து கூட வருங்காலத்தில் இல்லாம தான் போகும். சரி, இன்னைக்கு வந்து மேகதாது அணையை பத்தி வந்து மத்திய அரசாங்கத்துல வந்து விஜய் சிஎம் அவர்கள் பேசவே இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த கொல்லூர் அந்த மூகாம்பிகை கோவிலுக்கு அவர் போயிருக்கிறாரு. ஆனா அந்த இடத்தில் தமிழக முதல்வர் வருகிறார் என்று அந்த இடத்தில் அவ்வளவு கூட்டம், தமிழகத்தில் எந்த அளவுக்கு வந்து ஆரவாரத்தோடு மக்கள்கள், ரசிகர்கள் எப்படி இருப்பாங்களோ இளைஞர்கள், அவ்வளவு ஆரவாரத்தோடு அங்கேயும் வந்து போலீஸ் பாதுகாப்புகள் வந்து அந்த அளவுக்கு சிவியரா கொடுத்திருக்காங்க அவருக்கு. ஏன்னா தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்காகவே கர்நாடகாவில் மேகதாது அணையை கட்டினால் என்ன மாதிரியான ஒரு நிலை, ஏன்னா தமிழகத்தினுடைய முதல்வருடைய பலம் எப்படி இருக்குன்னு அங்க காட்டுவதற்காகவே சிஎம் அங்க போன ஒரு விஷயம் சொல்றாங்களே சார், அப்படி வாய்ப்பு இருக்கா? அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. அவர் வந்து ஒரு செலிபிரிட்டி, சரிங்களா? அவர் எங்க போனாலும் கூட்டம் வரும். விஜய் ஒரு பேன் இண்டியா நடிகர், அவருடைய படம் உங்களுக்கு தெரியும், அதுக்காக ஆமாம், அதுக்காக தான் கூட்டம் கூடுங்க. ஏங்க சன்னி லியோனுக்குலாம் கூட்டம் கூடலாம் இவருக்கு பெருசா கூடலைங்க. கேரளாவில் ஒரு நகை கடையை திறக்க போகும்போது சன்னி லியோனுக்கு கூட்டம் கூட 2 பேர் கூட்டத்தில் மிதிப்பட்டு செத்து போயிட்டான். சன்னி லியோன் நடிகர்னா பார்க்க தான் வருவாங்க. அது கர்நாடகாவாக இருந்தாலும் உங்களுக்கு கேரளாவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நடிகைன்னா யாரும் நான் கூட தான் போய் பார்ப்பேன். இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னால் நான் கூட தான் போய் பார்ப்பேன்.
அதுக்காகலாம் அரசியலை மாற்றி புரட்டி போடக்கூடிய அளவுக்குலாம் அங்கே ரசிகர் பட்டாளம் இருக்குன்னு கேட்டாக்கா அதெல்லாம் கிடையாது. முட்டாள் மாதிரி அங்கே சிந்திக்க தமிழக மக்கள் மாதிரி முட்டாள்தனமாக அங்கே சிந்திக்க மாட்டாங்க. எங்கன்னா கர்நாடகாவில் சிந்திக்க மாட்டாங்க. இவர் போயிருக்கிறாரு, அப்போ அவ்வளோ கூட்டம் இருக்கு சொன்ன இவர் அப்போ இவர் என்ன பண்ணிருக்காரு, அங்கேயும் போய் ஹீரோயிசம் பண்ணியிருக்காரு. இவரு தான் அந்த வண்டி ஓட்டி போயிருக்காரு. பாதுகாப்பு வாகனம், இவர் செல்லக்கூடிய வாகனம் இருக்குல்ல, அந்த வாகனத்தை இவரே டிரைவ் பண்ணிருக்காரு சொந்தமா. அப்போ அங்கேயும் போய் படம் காட்டணும், அங்கேயும் ரீல்ஸ் போடணும், அங்கேயும் வந்துட்டு நடிக்கணும். அப்படித்தானே இந்த வேலையை அவர் செஞ்சிருக்காரு. மக்களை சந்திப்பதற்காக இருக்கலாம். நான் என்ன கேட்கறேன்னா, உனக்கு டிரைவர் இருக்காரு, உனக்கு பாதுகாப்பு படை இருக்கு, நீ எதுக்கு டிரைவ் பண்ணணும்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு ஒரு முதலமைச்சர் வேலையான்னு கேட்கறேன். அப்போ இதெல்லாம் வந்துட்டு சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய, இப்போ அவர் டிரைவ் பண்றாருன்னா என்ன பண்ணுவோம்? ஐயோ விஜய் வண்டி ஓட்டுனவர் அதை பார்க்கணும், உள்ள உட்காந்துட்டு போறதுக்கும் வண்டி ஓட்டு போறதுக்கு வித்தியாசம் இருக்குல்லங்க. ஒரு முதலமைச்சராக இருக்கட்டும், அவரெல்லாம் புரிஞ்சுக்க வேணாம். ஒரு பாதுகாப்பு, நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு. நீங்க வந்து சாதாரண ஒரு நடிகர் கிடையாது. நீங்க இன்னைக்கு ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர். ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் எப்படி பொறுப்பா நடந்துக்கணும்? செல்ஃப் டிரைவ் பண்றதா? அப்ப அதனால என்ன ஆகும்? இன்னும் ஆரவாரம் அதிகமாகும், இன்னும் மக்கள் கூட்டம் கூடும். ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு இவர் டிரைவ் பண்ணும் போது வச்சுங்களேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு முதலமைச்சருக்கு ஒருத்தர் வண்டி ஓட்டுறாங்கன்னு சொன்னா அவர் எந்த அளவுக்கு ட்ரைன்டு பர்சனாக இருப்பாரு உங்களுக்கு தெரியும். அவர் எந்த மாதிரியான பரிசோதனைகள் உட்பட்டு எந்த மாதிரியான லைசன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாருன்னு தெரியும். அப்போ கான்வாயில போகக்கூடிய வாகனத்தை ஓட்டக்கூடிய நபர் எப்படி இருப்பாருன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு கான்வாய் வாகனத்தை ஓட்டக்கூடிய அளவுக்கு நீ அஜித்தா, நீ ரேசரா? நான் என்ன கேட்குறேன், இது அஜித்னு சொல்றீங்களா? எந்த கான்வாய் வேணாலும் ஓட்டுவார், எந்த ரேஸ் ரூட்டு கொடுத்தாலும் ஓட்டுவார். நீ என்ன அப்படிப்பட்ட ஆளா? அப்போ இதெல்லாம் வெத்து விளம்பரத்திற்காக, மக்களை வந்துட்டு திசை திருப்பதற்காக, மக்களை கூடுவதற்காக இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு தமாசு வேலை. இந்த தமாசு வேலை தான் அவர் அங்க போய் செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு வந்து சாதி மத அடையாளங்களோடு வந்து கல்வி வளாகங்களுக்குள் வந்து வருகை தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதுல முக்கியமாக வந்து கையில கயிறு கட்டி இருக்கிறது, இது எல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களுடைய ஆலோசனை படி, பரிந்துரைப்படி நாங்க வந்து கண்டிப்பா இதை வந்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஹெச் ராஜா அவர்கள் மூத்த தலைவர், பாஜகவினுடைய மூத்த தலைவர் அவர்கள் வந்து இந்த மேனாமினுக்கு வேலையெல்லாம் இங்க காட்டாதீங்க சரிங்களா, இந்த சாதி மதம் வந்து எங்களுடைய நம்பிக்கையை வந்து இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப கண்டனம். ஏன்னா அவர் சாதி மதம் அப்படிங்கிறப்பவே வந்து ஹெச் ராஜா அவர்கள் எந்த அளவுக்கு வந்து தெளிவாக பேசுவார் சொல்லுவார்னு தெரியும். ஆனா இந்த மேனாமினுக்கு வேலையை இங்க காட்டாதீங்கன்னு வந்து அமைச்சருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்போ அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து உண்மையிலே கண்டனத்துக்குரிய கருத்து. நான் என்ன கேட்குறேன்னா, அவர் எதை குறிப்பிட்டு சொல்றாரு? அவர் சொல்றதை பார்த்தீங்கன்னாக்கா இந்து மதத்தை மட்டும் தான் குறிப்பிட்டு சொல்றாரு. இந்த கயிறு என்றாலே அது இஸ்லாமியர்கள் கட்ட மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் கட்ட மாட்டாங்க. இந்த கயிறு என்பது அது மதத்தை சார்ந்த ஒரு பொருள் கிடையாது. அது வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு செயல். இப்போ அந்த கயிறுங்கிறத ஏன் கட்டுவாங்க அப்படின்னாக்கா, கயிறுங்கிறத வந்து பொதுவாக கட்ட மாட்டாங்க. ஒவ்வொரு ஜாதியும் அந்த ஜாதிக்கு உட்பட்ட ஒரு கோவில் இருக்கும். அதாவது எங்களோட குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். அந்த குலதெய்வத்தை வழிபட்டு தங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குடும்பமே சேர்ந்து அந்த குலதெய்வ கோயில கயிறு கட்டிப்பாங்க. அதே போலதான் காப்பு கட்டுறது உட்பட எல்லாமே இந்த கயிறு என்பதே மதம் சார்ந்தது கிடையாது, நம்பிக்கை சார்ந்தது, உணர்வுபூர்வமானது. இந்த உணர்வுபூர்வமான விஷயம். கயிறு எதுக்கு கட்டுவாங்க? ஒரு தாய் ஒரு மகனுக்கு எது கயிறு கட்டி விடுவாங்க? தன் மகன் நன்றாக இருக்க வேண்டும், தன் மகன் நன்றாக படிக்க வேண்டும், தன் மகனுக்கு எந்த ஒரு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடாது, அவன் நன்றாக இருக்க வேண்டும், தாய் வேண்டிக்கிட்டு கயிறு கட்டுவா. மனைவியும் அதே தான் ஒரு குழந்தைகள் கட்டும்போது எப்படி தன்னோட குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், தன்னோட கணவன் நன்றாக இருக்க வேண்டும் கட்டுவாங்க. ஒரு ஒரு குடும்ப தலைவன் எப்படி கயிறு கட்டுவா? எல்லாருக்கும் குழந்தைகள் கயிறு கட்டும் போது தன் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும். இப்படிதான் இப்போ ஒரு கோயில் பூசாரி கூட ஒரு பக்தர் வரும்போது இந்த பக்தர் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் கயிறு கட்டுவார். அந்த கயிறு கட்டி என்பது ஒரு உணர்வு, அது ஒரு பக்தி, அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை சீர்குலைக்கும் விதமாக இவர் பேசுறாருன்னு சொன்னாக்கா இது உண்மையிலே இது மதம் சார்ந்த விஷயம் கிடையாது, ஜாதி சார்ந்த விஷயம் கிடையாது. இது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயம், உணர்வு சார்ந்த விஷயம். ஒவ்வொருத்தரையும் கையில கயிறு கட்டியிருக்காங்க, அது உணர்வு சார்ந்த விஷயம். இன்னைக்கு உங்க முதலமைச்சர் கட்டியிருக்காரு, கையில எத்தனை கயிறு கட்டியிருக்காரு? எதுக்காக கட்டியிருக்கிறாரு? அது ஜோசியர் சொன்னாருங்கிறதால கட்டியிருக்காரு. ஒரு நேரம் கருப்பு போட்டு வைக்கிறாரு, ஒரு நேரம் சிகப்பு போட்டு வைக்கிறாரு. இன்னைக்கு கூட அந்த மூகாம்பிகை கோயில்ல வாழை பரிசா கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் எதை சார்ந்து கொடுக்குறாரு? நம்பிக்கை சார்ந்து தானே கொடுக்குறாரு. ஜெயிச்ச உடனே எங்க போறாரு? நேரா திருச்செந்தூர் போனார். அதுக்கப்புறம் எங்க போனாரு? சாய்பாபாக்கு போறாரு. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஒரு உணர்வுபூர்வமான வேண்டுதல் தானே. அதுக்காக தான் நீங்க வெற்றி பெற்ற உடனே அங்கெல்லாம் போறீங்க. இதே உணர்வுபூர்வமான வேண்டுதலோடு தான் கயிறை நாங்க கட்டிக்கிறோம். அந்த கயிறை நீ கட் பண்ணு சொன்னா அது ஜாதி அடையாளம் கிடையாது. எங்களோட உணர்வுகளை புண்படுவதா அர்த்தம், எங்களோட நம்பிக்கையை புண்படுத்துவதா அர்த்தம். நான் என்ன சொல்றேன், மதம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னா சிலுவை போட்டு வரணும், சிலுவையை கட்டிட்டு உள்ள வான்னு சொல்லுவியா? நீயே எத்தனை பேர் சிலுவை மாலை போட்டிருக்கான்? ஏன் இந்துக்களே கூட வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகும்போது அந்த ஒரு மணி மாலையை போட்டிருப்பாங்க. அந்த மணி மாலையை எத்தனோ குழந்தைகள் போட்டிருக்காங்க. அதை போட்டு வராம நீ ஸ்கூலுக்குள்ள வரணும்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? இன்னைக்கு குல்லா போட்டுக்கிட்டு எத்தனையோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள வரான். அந்த குல்லா போடாம வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும் தைரியம் இருக்கா அவனுக்கு? இஜாப் இல்லாம உள்ள வான்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா அவனுக்கு?
இன்னைக்கு கர்நாடகால மிகப்பெரிய சர்ச்சை எதனால ஆச்சு, ஹிஜாப் போட்டுக்கொண்டு உள்ள வரக்கூடாது ஆமா. அப்படி சொன்ன உடனே அப்படி நீங்க ஹிஜாப் போட அனுமதிச்சா நாங்க காவி துண்டோட வருவோம்னு அவன் சொன்னான். அப்ப இது இங்கே தமிழகத்துல நாங்கள் மதச்சார்பற்ற அரசு என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு ஒரு மதத்தை மட்டும் குறி வைத்து இந்த ராஜ்மோகன் தாக்குறாருன்னு சொன்னா இது உண்மையிலே மதவாத அரசு. தாவேகா வந்து ஒரு மதவாத அரசு. ஏன்னா திமுகவும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை. திமுக மதம் என்று குறிப்பிடல, இவங்க இதுல மதம் என்று குறிப்பிடாது. திமுகவுடைய அந்த சந்துருவோட இதுல என்ன சொன்னாக்கா ஜாதி அடையாளங்கள், இந்த கயிறு என்பது ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு ஜாதியை குறிக்கும். ஒவ்வொரு பள்ளியிலயும் சாதி சர்டிபிகேட் இல்லாம அலோ பண்றது. அதுதான் இப்போ ஜாதி அடையாளங்கள் போது ஜாதி அடையாளங்களோட கயிறு வேற, மத அடையாளம் என்பது வேற. அப்போ பிராமணன் வந்துட்டு பூநூல் கட்டிட்டு போவான், மத அடையாளம் சொன்னா அது அவனோட மத அடையாளம், நீ அதை கழட்டிட்டு உள்ள அனுப்புன்னு சொல்லுவியா நீ? அதே போல குல்லா போட்டு வரணும், குல்லா போட்டு உள்ள வராதான் சொல்ற தைரியம் இருக்கா அவனுக்கு? ஹிஜாப் போட்டு நீ உள்ள வரக்கூடாதுமா சொல்ற தைரியம் இருக்கா அவனுக்கு? அப்ப இந்துக்கள் நான் மட்டும் இழிச்சாவாயினா? இந்துக்கள் கயிறு கட்டினா மட்டும் அதை கழட்டுன்னு சொல்லுவேன், ஹிஜாப் போட்டு வந்தாக்கா போட்டுக்கணும்னு சொல்லுவேன், உள்ள வந்தா போட்டுக்கணும்னு சொல்லுவேன். உங்க நிலைப்பாடு என்ன? உங்க நிலைப்பாடு தெளிவா சொல்லுங்க. ராஜ்மோகன் கூட சொல்லி இருக்கிறாரு, மத அடையாளம் ஜாதி அடையாளத்தோடு உள்ள வரவங்களுக்கு அலோடு கிடையாதுன்னா அது யார் யாருக்கு பொருந்துங்கிறத அவர் தெளிவுபடுத்தணும். அது இஸ்லாத்துக்கும் பொருந்துமா, கிறிஸ்தவத்துக்கும் பொருந்துமா, இந்து மக்களுக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்கணும். இல்லை இந்து மக்களுக்கு மட்டும்தான் சொன்னாக்கா அதற்கான விளைவுகளை அவர் சந்திக்க நேரிடும். அது மிகப்பெரிய ஒரு தவறு. மதச்சார்பற்ற அரசு எல்லாருக்கும் எல்லாமே என்று சொல்லிக்கொண்டு அவங்களுக்கு மட்டும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எங்களுக்கு மட்டும் நீ எல்லாத்தையும் கட் பண்ணி உள்ள அனுப்புன்னு சொன்னாக்கா இது என்ன மாதிரியான நிலைப்பாடு? இந்த நிலைப்பாட்டை ராஜ்மோகன் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாத்தணும்னு சொன்னா அதை நாங்கள் மாற்ற வைப்போம். இன்னைக்கு திமுக அரசு எப்படி இன்னைக்கு மூலையில உட்காந்துருக்கோ அதே போல உங்க அரசும் வரப்போகிற அனைத்து தேர்தலுமே மூலையில உட்காரத்துக்கு இது ஒரு முக்கிய காரணமாக அமையும். இதுல மாற்று கருத்து கிடையாது. திமுகவிலிருந்தும் அதிமுகவிலிருந்தும் பாஜகவிலிருந்தும் அனைத்து கட்சிகளும், ஏன் காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறாங்க, தாவேகாவோடு காங்கிரஸ் கூட்டணி இருக்கா, ஆனா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில இருந்தே தாவேகாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு முன்னாள் தலைவர்கள் முன்னாள் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து டிவிகே ஆஃபீஸ்க்கு முன்னாடி பனையூர்ல நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு இந்த பதவி கிடைக்குமா அந்த பதவி கிடைக்குமான்னு கட்சியில போய் சேர்றாங்க. ஆனா இன்னைக்கு வந்து தாவேகாவே வந்து ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் வந்து கட்சியை விட்டு அங்க போய் வந்து சேர்றாங்க. என்ன காரணம்? பேராசை. எதுக்கு? பணமே செலவு பண்ண இல்ல தேர்தலே வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வர தேர்தலில் பணமே செலவு பண்ணாம எம்எல்ஏ ஆயிடலாம். அடுத்த தேர்தல்னா எந்த தேர்தல்? அதுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு. உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து வரப்போற எம்பி தேர்தலாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வரப்போக்கூடிய எம்எல்ஏ தேர்தல் எதுவாக இருக்கட்டுமே, பேராசை என்னன்னா மற்ற கட்சியில இருந்தாக்கா கட்சிக்கே சீட்டு வாங்குறதுக்கே நம்ம 5 கோடி 10 கோடி கொடுக்கணும். இங்க அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியும், செங்கல்பட்டு வடக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் இருந்த 5 பேர் இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிருக்காங்க, அதில் 3 பேர் மினிஸ்டர் ஆயிருக்காங்க. நீ அங்கே போய் நின்னுங்க, நீ எங்கே போய் நின்னுங்க, நீ அங்கே போய் நின்னுங்க. ஓ நீ எஸ்சியா, நீ உத்தரமேரூர் போய் நின்னுங்க. உத்தரமேரூரில் நின்ன எம்எல்ஏ அங்கே பிரச்சாரமே பண்ணலை, நாமினேஷன் ஃபைல் பண்ணி வீட்டில் படுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க தேர்தல் கமிஷன்லேருந்து, நீங்கள் வெற்றி விட்டீங்க வாங்கன்னு. அப்படியா நானா ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு தாவேகா இருந்துச்சு. அதே தான் இப்போ இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த பேராசை தான். அப்போ தாவேக்கால இணைஞ்சாக்கா நம்ம பணம் செலவு பண்ண வேண்டாம், ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மாய பிம்பம். இந்த தடவை ஒரு ஈஸியாக ஒரு மாய பிம்பத்தில் ஜெயிச்சுட்டாங்க. குழந்தைங்களை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அதை வந்துட்டு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு தருணத்தை உருவாக்கி குழந்தைங்களை பிளாக்மெயில் பண்ண வச்சு ஓட்டு போட்டுட்டாங்க. இதே திரும்ப திரும்ப செய்வாங்களான்னு கேட்டால் கிடையாது. இன்னைக்கு கூட ஒரு இடத்துல ஒரு தாவேகா நிர்வாகி தண்டல் கொடுக்குறாரு. தண்டல் கொடுத்துட்டு அந்த பெண்கள் கட்ட முடியல சொன்னா பாலியல் ரீதியாக துன்புறுத்திருக்காரு. இது மாதிரி 7 பெண்களை துன்புறுத்தி இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு ஒரு தாவேகா நிர்வாகி. முந்தானத்துக்கு ஒரு தாவேகா நிர்வாகி சிங்கப்பெண் படை மூலம் முதல் வழக்காக அவர் மேல வழக்கு ஸ்ரீவைகுண்டத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு யாருக்கிட்ட இருந்து முதல்ல வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குனாக்கா தாவேகா தொண்டர்கள் இருந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. எனக்கு தெரிந்த சிங்கப்பெண் அதிரடி படை தாவேகா தொண்டர்கள் தான் கண்காணிக்கணும். ஏன்னா அவங்களாலதான் இன்னைக்கு இது இந்த ஒரு வாரத்துல மட்டுமே 4 வழக்குகள் தாவேகா நிர்வாகிகள் மேல பதிவாகிருக்கு. அதுவும் அனைத்துமே பெண்கள் வன்கொடுமை வழக்கு, பாலியல் வன்கொடுமை வழக்கு. அப்ப இது முழுக்க இன்னைக்கு செய்யக்கூடிய ஆட்கள் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் திமுக காரன் பண்ணிட்டு இருந்தா, இப்ப திமுக காரன் பண்றது இல்லையா, இப்ப இவன் பண்றான், தாவேகா காரன் பண்றான். அப்ப தாவேகா காரன் திமுக காரன் மாத்தி இப்படி பண்ணும்போது மக்கள் எந்த மாதிரி மனநிலையில திரும்பி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டாங்க? திமுக காரன் இந்த மாதிரி குற்ற செயலில் ஈடுபடுறான், திமுக காரன் இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யறான், மக்கள் உனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கு உன்னோட தொண்டர்களே இப்படி செய்யும் போது அப்ப என்ன நடக்குதுங்க? உனக்கு கட்சியில பதவி தாரன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு ரூம்ல அடைச்சி பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கே சரவணன்ற எம்எல்ஏ சப்போர்ட்டா பேசியிருக்கிறாரு. அம்மா நீ கம்ப்ளைண்ட் எதுவுமே கொடுக்காதம்மா, நான் உனக்கு அரசாங்கத்தில் என்ன ஒரு பதவியோ ஒரு வேலையோ உனக்கு வாங்கி தரேன், நம்ம கட்சி நம்மளே அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு சரவணன்ற எம்எல்ஏ வந்து அந்த பொண்ணு கிட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறாரு. அந்த பொண்ணு ஒரு நிர்வாகி, தாவேகா நிர்வாகி. தாவேக்கால இருக்கக்கூடிய பெண்களுக்கு தாவேக்கால பாதுகாப்பு இல்லை. அப்ப எப்படிப்பட்ட அரசாங்கம் இங்க நடந்து கொண்டு இருக்குது? நான் என்ன கேட்கிறேன், சிங்கப்பெண் அதிரடி பண்ணி ஒன்று ஆரம்பிச்சுங்க, நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. எங்க இருந்து எடுத்தீங்க போலீஸ்? நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க?
ஏற்கனவே இருக்க போலீஸ் தானே பண்ணி அவங்களுக்கு எதனா ட்ரைனிங் கொடுத்தீங்களா? அவங்களுக்கு எதனா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எதனா கொடுத்தீங்களா? அவங்களுக்கு என்ன நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தீங்க? என்ன மாதிரியான அவங்களுக்கு பொசிஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? ஏற்கனவே இருக்கவங்களை கூட்டு போய் நீங்கள் சிங்கப்படையில் போட்டாக்கா அப்போ அந்த இடம் காலி ஆகிடுது இல்லை? அப்போ அந்த இடத்துக்கு எப்போ நிரப்புவீங்க? ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு போலீஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது சிங்கப்பெண் 471 படைகளை நான் நிறுவ போகிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவ்வளோ பேரை எடுத்துன்னு அங்கே போட்டுட்டீங்க. அப்போ இங்கே மகளிர் காவல் நிலையத்தில் ஆள் கிடையாது. நீ மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய தூய்மை அங்கே போட்டுட்டீங்க சிங்கப்பெண் அதிரடி படைன்னு. அப்போ மகளிர் காவல் நிலையத்தை யார் வந்துட்டு பாப்பா? அப்ப தனக்கு ஒரு பிரச்சனை மகளிர் காவல் நிலையத்துக்கு போறாங்க இல்லையா? குடும்ப நல கோர்ட்டு, இன்னைக்கு குடும்ப பிரச்சனைக்கெல்லாம் அங்கதான் போறாங்க. அப்ப அங்க காலி ஆயிடுது. அங்க யார் பாப்பா? இது எப்படி இருக்குனாக்கா, போன தடவை இவன் திமுக காரன் பண்ணா பாருங்க, வீடு தோறும் ரேஷன் திட்டம் சொல்லிட்டு இங்க இருக்கிற வேலைக்காரனையை கூட்டி போயிட்டு வேன்ல ஏத்தி போய் குத்துட்டு வரான்னு சொல்லுவான். ஆனா இங்க அவனும் இருக்க மாட்டான். இங்க வாங்க வரும்போது ஆள் இருக்க மாட்டான். அவன் எங்கடா போயிட்டான்னு கேட்டாக்கா அவன் வீடு தோறும் கொடுக்க போயிட்டான். அப்ப கடைக்கு வரவனுக்கு என்ன? அதே போலதான் நீ மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய மொத்த பெரிய தூயின் வந்து நீ சிங்கப்பெண் அதிரடி படைகளில் போட்டு நீ மகளிர் காவல் நிலையத்தில் ஆள் இல்லை. அப்போ இந்த சிங்கப்பெண் அதிரடி படையே தேவையில்லையே. யூனிஃபார்மை மாட்டிட்டு யூனிஃபார்ம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு கையில் ஒரு லெட்டரை கொடுத்துட்டு வாகனத்தை கொடுத்துட்டு நீ பண்ணுனா பண்ணிடுவாங்களா? அவங்களுக்கு சிறப்பான ஏதாவது ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்களா? கிடையாது. 30 நாள் தான் அது. 30 நாள் என்ன ட்ரைனிங் கொடுத்துருப்பீங்க நீங்க அவளுக்கு? இல்லை எந்த மாதிரி ஆட்களை நீங்க எடுத்தீங்க? கிடையாது. ஒரு போலி விளம்பரத்திற்காக நான் தேர்தல் வாக்கு என்ன கொடுத்தீங்க? வேலு நாச்சியார் சிறப்பு அதிரடி படை தானே சொன்னீங்க. சிங்கப்பெண்ணும் வாயில நீ கிடையவே கிடையாது. அவர் சொன்ன வாக்குறுதி என்னன்னாக்கா, வேலு நாச்சியார் சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஆரம்பிப்பேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வேலு நாச்சியாரை தூக்கிட்டு வேறு சிங்கப்பெண் மட்டும் போடுறீங்க. அப்போ ஓட்டு வேணும், நாச்சியார்களோட ஓட்டு வேணும், அந்த சமூகத்தோட ஓட்டு வேணுங்கிறதுக்காக வேலு நாச்சியார் பேரை பயன்படுத்திட்டு இன்னைக்கு அந்த திட்டத்தை துவங்கும் போது மட்டும் வேலு நாச்சியார் பேரை தூக்கி போட்டுட்டு நீங்க வெறுமனே சிங்கப்பெண் அதிரடி படை வச்சேன்னு அர்த்தம். அப்ப நீங்க சுயநலவாதி தானே? நீங்க சந்தர்ப்பவாதி தானே? நீங்க அரசியலுக்காக என்ன வேணாலும் பித்தலாட்டம் பண்ணுவீங்கன்னு தானே அர்த்தம். அப்ப வேலு நாச்சியார் பேர் எங்க? நீ தேர்தல் வாக்குறுதியா கொடுக்கும்போது வேலு நாச்சியார் பேர் இருந்ததுல, இப்ப வேலு நாச்சியார் பேர் எங்க போச்சு? ஏன் வேலு நாச்சியார் பேர் எடுத்துட்டீங்க? என்ன காரணம்? அப்ப ஓட்டுக்காக வேலு நாச்சியாரை பயன்படுத்தி விட்டு ஓட்டு போட்டு ஜெயிச்சு வேலு நாச்சியார் கட்டி விட்டுருவீங்களா? என்ன அரசாங்கம் உங்க அரசாங்கம்? இதுல வேற கொள்கை தலைவர்ல வேலு நாச்சியார் வச்சிருக்கீங்க நீங்க. இன்னைக்கு வந்து தன்னை போலவே ஒரு செலிபிரிட்டியை இப்ப திருச்சி கிழக்குல, ஏன்னா அவர் 2 தொகுதியில நின்னாரு. ஒரு தொகுதி பெரம்பூர் அண்ட் வந்து ஒரு தொகுதி வந்து திருச்சி கிழக்கு. இதுல அவர் ராஜினாமா செய்திருந்தார் தமிழக முதல்வர். இது இப்போ அதே தொகுதியில இப்போ தன்னை போலவே ஒரு செலிபிரிட்டி சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய லாரன்ஸ் அவர்களை வந்து நிற்க வைப்பதாக ஒரு செய்திகள் வெளியானது. நானும் அரசியலுக்கு வருகிறேன் 11ஆம் தேதி சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு வந்து நானும் அரசியலுக்கு வரேன், நீங்களாம் எனக்கு ஆதரவு தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு என்னோட அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க, என்னுடைய நண்பன் ஜெயிச்சிட்டாரு, நான் உங்களுக்கு சேவை செய்ய வரேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க சார். கண்டிப்பா இது வந்து வெற்றிக்கான சாத்தியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ விஜய் அளவுக்கு லாரன்ஸுக்கு வந்து ஒரு ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோ இருக்குன்னு சொன்னாக்கா கிடையாது. கிடையாது. அவர் பெருசாக அதாவது அவர் நிறைய நன்மைகள் செய்திருக்கிறாரு. அவர் ஒரு ஒரு அறக்கட்டளை வச்சிருக்காரு. அந்த அறக்கட்டளையில் வந்துட்டு உங்களுக்கு ஊனமுற்றவர்கள்லாம் நிறைய விஷயம் பண்ணுறாரு. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அவர் யார் கூட போகிறாருங்கிறது தான் இப்போ இதில் விஷயம். அவர் தவைக்காவுடன் போகிறாரா, அல்லது அண்ணாமலையுடன் போகிறாரா, அல்லது ஏடிஎம்கேவோட போகிறாரா, இல்லை திமுகவோட போகிறாரா, இல்லை பிஜேபி கூட போகிறாரா அப்படிங்கிறது. ஏன்னா அவர் இன்னும் வெளிப்படையாக சொல்லலை, நான் விஜய் கூட போகிறேன் யாரு கூடங்கிறத வெளிப்படையாக சொல்லலை. இன்றைக்கி வீடியோ போடும்போது கூட என்ன சொல்கிறாருன்னா, நான் யாரு கூட போனால் நல்லா இருக்குன்றதை கமெண்ட்ஸில் போடுங்கன்னு சொல்கிறார் அவர். அப்போ நான் யாரு கூட போனால் நல்லா இருக்குன்னா அப்போ உறுதியாக அவர் இன்னும் முடிவெடுக்கலை. நான் யாரு கூட போகிறேங்கிறதே ஒன்றும் முடிவெடுக்காத போது திருச்சி கிழக்கில் நிற்கிறான்றதே நம்ம வந்துட்டு கணிக்க முடியாது இல்லையா? யாராச்சும் ஒருத்தர் கூட போனால் மட்டும்தான் அவர் இந்த இது திருச்சி கிழக்கு தொகுதியில் அவங்க சார்பாக வேட்பாளர் நிற்க 22ஆம் தேதி இடைத்தேர்தல் இருக்கு. அப்போ இவர் யாரு கூட போறாருங்கிற நிலைப்பாட்டை அவர் சொல்லணும். ஏன்னா அப்படி சுயேட்சை நிற்க போறாரா? இப்போ விஜய் நின்ன மாதிரி விஜய் தனி கட்சி ஆரம்பிச்சு இப்போ இந்த 22ஆம் தேதியில் தனி கட்சியாக அவரால் ஆரம்பிக்க முடியாது. ஒரு சுயேட்சை வேட்பாளராக அங்கே போட்டியிட போறாரு. அப்படி சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டா தனது நண்பன் என்று சொல்லக்கூடிய விஜயை அவர் எதிர்த்து நிற்கணும். மற்ற அரசியல் கட்சியில் விட்டுடுங்க, மற்ற அரசியல் கட்சியில் அவருக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் விஜய் தனது நண்பர், இப்போ விஜய் பார்த்தா அவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கும், நான் தானும் ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்எல்ஏ ஆன பிறகு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா மினிஸ்டர் ஆகணும்னு யார் பார்த்து வந்திருக்கோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திரையுலக நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே விஜய் பார்த்தா நீ ஒரு ஆசை வரும். அதே ஆசை தான் அவருக்கு வந்திருக்கு. அப்போ அவரோட நிலைப்பாடு என்ன, அவர் எந்த கட்சியில் சேர போறாருங்கிறத பொறுத்து தான் அவர் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது முடிவு பண்ண முடியும். அப்போ அவருக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு, விஜயை பார்த்து தானும் ஒரு எம்எல்ஏ ஆகணும், தானும் ஒரு ஒரு அரசியலுக்குள்ள வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும். ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்காரு. விஜயை விட நிறைய செஞ்சிருக்காரு அவர். விஜயை விட நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. விஜயை காட்டிலும் நலத்திட்டங்கள் நிறைய, அது ஊனமுற்றவர்கள் நிறைய செய்த ஆள்னு பார்த்தீங்கன்னாக்கா ராகவா லாரன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆப்டான நபர் தான். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவருக்கு அரசியல் பலம் இல்லாதப்பவே மக்கள் நிறைய செய்யும்போது அரசியல் பலம் என்று வரும்போது அதை வைத்து அவர் ஊனமுற்றவர்களுக்கு நிறைய செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர் வரணும். ஆனால் அவர் யாரு கூட போறாருங்கிறது ரொம்ப முக்கியம்.